மோசமான. ஐயோ காலெல்லாம் விழாதுராதா, நீ எனக்கு கூட போன மாதிரி போறாத போய. தலையில வச்சு இந்த பூவை தலையில வச்சு என்ன கோபால ரோசி எங்கடா காணா இருக்க பழத்தடா. கோபால், சீதா சிஸ்டர் கேஷுவாலிட்டில இருக்காங்க சார். ராமே காட்டுல சீதையை தேடனா, இங்க கண் டாக்டர் கண்ட இடமெல்லாம் தேடுறாரு. நோயாளிகளை பார்க்க வர வேண்டிய டாக்டர் நோயாளியா லோலோன்னு அலையறாரு. இந்த ஆஸ்பத்திரியில மருந்து கொடுக்க நாதியா இல்ல. ஏன் தாத்தா உட்கார வைக்கிற? டாக்டர் கண்டா ஏன் கடிச்சு கொட்ற? உனக்கு என்ன வேணும்? மருந்து தானே வேணும். இதோ கொண்டறேன். என்ன என்ன ஒரேடியா சாகடிச்சிரு, நான் சந்தோஷமா போய் சேர்றேன். அத பத்தி கவலைப்படாத, நம்ம கிட்ட விட்டுரு. ஏலே ஓனா, இந்த சிரிப்பெல்லாம் வேணாம். ஏற்கனவே உனக்கு நரம்பு பிடிப்பு, பேசாம படு. ஏலே டாக்டரை கரிச்சு கொட்டேன் தாளிச்சு கொட்டேன்னு நீ வாடா வா 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 வா. ஏண்டா கடவுளை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடணுமா? சரி, நீ போய் அந்த ரோசி கிட்ட கோபால் இழுச்சிட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு எதிரா பல்லு, கோபால கூட்டிட்டு வா போடா. சரி. டாக்டரை பத்தி சொன்னா உனக்கு கோபம் வருடா. ஏண்டா இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நான் யாரு இப்ப மாட்டிக்கிட்டான். என்ன வேலை பாக்குறேன் பத்தியா சின்ன பயல? என்கிட்ட வாடா, வா விளையாட்டு வா வா. கோபால் ரோசியும் மார்க்கெட் போயிருக்காங்களா? என்ன சொல்லு. ஆமா, இது மருந்தா விஷமா? விஷமா வச்சுக்க. ஏய், விஷத்தை கொடுத்து என்ன கொல்ல பாக்குறியா? பின்ன என்ன? நீ என்ன ஆண்டவனே என்ன கூட்டிட்டு போடாங்கற? அந்த ஆண்டவனும் ஏன கேமனே கூட்டிட்டு போக மாட்டியா? இங்க இருந்து என்ன பெருசா சாதிக்க போற? இருக்குறவங்க உயிர் எடுக்கிறத விட பேசாம இத குடிச்சிட்டு உயிரோடு. கூட்டி போ. என்னடா எல்லா பையில வேடிக்கையா பாக்குறீங்க? இப்ப வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். இது என்ன ஆஸ்பத்திரியா அனாதை விடுதியா? இந்த அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன் விஷத்தை ஊத்தி குடுக்கறான். இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எல்லாரும் பேசாம இருக்கீங்க. பையன் சூட்டிக்கியா இருக்கான், ஆஸ்பத்திரியும் கலகலப்பா இருக்கேன்னு சொல்லி அவனை இங்கேயே இருக்க அலோவ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஆஸ்பத்திரிக்கே எல்லாம் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டான். சீதா, சுப்பீரியர் சொல்லி அவனை அனாத ஆசிரமத்தில் அட்மிட் பண்ணிடு. டாக்டர் சார், ஜான் எந்த தப்பும் செய்யல. நான் தான் விஷத்தை ஹவுஸ் கிளாஸ்ல ஊத்தி அது சிங்காரம் கிட்ட கூட அனுப்புறேன். நீயா? என்னம்மா சொல்ற? சிங்காரம் ஜானை எப்ப பார்த்தாலும் அனாத, அம்மா அப்பா பேர் தெரியாத எச்சுமாங்கொட்டான்னு அடிக்கடி திட்டுறாரு. அதை என்னால பொறுக்க முடியல. ஜானை அவர் திட்டினதுக்கு நீ ஏன் விஷம் கொடுக்கணும்? டாக்டர், ஒரு தாய் தான் பெத்த மகனை தன் கண் முன்னாடியே அவன் பிறப்ப பத்தியும் பெத்தவங்கள பத்தியும் மத்தவங்க கேவலமா பேசுற பொறுத்துக்கு வரல டாக்டர். ஜானி அம்மாக அவன் நான் பெத்த புள்ள. நான் தான் அவனை இங்க கொண்டு வந்து மேரி மாத காலடியில போட்டேன். அம்மான்னு கூப்பிட வேண்டியவ சிஸ்டர்னு கூப்பிடுறா. அவன் பக்கத்துல தாயா இல்லாம ஒரு ஆயாவா வாழ்ற சந்தர்ப்பமாவது கிடைச்சிருக்கு. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவனை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடாதீங்க டாக்டர். ஜான் அனாதை இல்ல, அவனை பெத்த தாய் நான் தான் டாக்டர். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சீதா? சீதா சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது டாக்டர். அவ ஜானுக்கு தாயா இருக்கலாம், ஆனா விஷத்தை தான் கொடுத்ததா சொல்றதுதான் சுத்த பொய்.
அப்படின்னா உண்மைதான் என்ன டாக்டர்? அந்த உண்மைதான் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிரை வாங்க நினைச்சான்னு சொல்றத இதயமுள்ள எவராலையும் ஏத்துக்க முடியாது. அதத்தான் நானும் சொல்றேன் டாக்டர் சார். உண்மை எப்பவுமே ஒளிஞ்சதில்லை, அது இப்ப வெளிச்சத்துக்கு வருது. என்ன சொல்றீங்க சிங்காரம்? விஷத்தை யாரும் ஊத்தி கொடுத்து அனுப்பல, அத நானா தான் ஊத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. என்கிட்ட பணம் இருந்ததே தவிர என் மேல பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்ல. நான் கால் ஒடிஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல இருந்து இந்த ஜான் தாத்தா தாத்தான்னு என் மேல காட்டின பாசத்துல நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஆனா நான் அவனை நேசிச்சு கொண்டாடின முறையில தான் என்னோட சின்ன புத்திய காமிச்சிட்டு எப்பவுமே அவனை சீண்டி விட்டு அழ வைக்கிறதுல எனக்கு ஒரு தனியா. அதுக்கும் காரணம் இருக்கு டாக்டர். அன்னைக்கு அந்த கொலகார அப்துல் தப்பியோட முயற்சிக்கிறப்ப இருந்த எல்லாரும் செயலிழந்து நிக்கும் போது சீதா மட்டும் சீறி பாஞ்சதை பார்த்தேன். தாய் பாசம் ஒண்ணுக்குத்தான் அந்த தைரியம் வரும். சீதா ஜானுக்கு தாயாத்தான் இருக்குனுங்கிற முடிவுக்கு வந்தேன். இவனை இப்படியெல்லாம் பேசினாலாவது சீதா தன் சுயரூபத்தை காட்டி ஜானுக்கு ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளாங்கிற பேராசையில இப்படி ஒரு நாடகம் ஆடணும். ஜானகி இந்த ஆஸ்பத்திரியை நான் எந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுறேன்னு தெரியுமா டாக்டர்? இது நான் எழுதி வச்சிருக்கிற உயிர். இதுல என் ஆஸ்தியில பாதிய ஜானுக்கு மீதி இந்த ஆஸ்பத்திரிக்கும் எழுதி வச்சிருக்கிறேன். டாக்டர், நான் நடந்துகிட்ட முறையில ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஜா, நீ என்னை விட்டு போயிட்டு நான் உண்மையிலேயே நான் சேர்த்துருவேன்டா. என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாது. அம்மா சீதா, என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சு மன்னிச்சிரம்மா. 4 பேருக்கு முன்னாடி உன் பையனை வாய்க்கு. தம்பி, என்னப்பா வந்தது முகம் கூட கழுவாம? என்னப்பா உடம்புக்கு? உடம்பு கொண்டு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. அப்படி என்னப்பா நடந்துச்சு? என்னன்னு தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ந்து போயிடுவீங்க. பரவாயில்ல, சொல்லுப்பா. நம்ம ஜான் இருக்காங்க, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஜான் இது வரைக்கும் நம்ம அனாதம் தானே நினைச்சிட்டு ஆமா. ஆனா அவன் அனாதை இல்ல. அவனை பெத்த தாய் உயிரோட இருக்காங்களா? யாருப்பா அது? சீதா. அந்த உண்மை இன்னைக்குதான் எல்லாரும் முன்னாலையும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஓஹோ, அதுதான் காதல் வானத்துல சிரிச்சு பறந்துட்டு இருந்த நீங்க சிறகுடிஞ்சு நிக்கிறீங்களோ? அம்மா, நீ கேலி பேசுறேன் பாக்குறியா? இது கேலியும் இல்ல, கிண்டலும் இல்ல. என் மனசுல பட்டதை சொல்றேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சமூக சேவகி. ஆனா உங்க அப்பா பெரிய டாக்டர், தேசபக்தர். பொதுநல சேவையில ஈடுபட்டிருந்த எங்களுக்குள்ள ஒரு அன்புணர்வு ஏற்பட்டு அது கல்யாணம் வச்சு. ஆனா உங்க அப்பாவை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உங்க அப்பா திடமா நின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டாக்டர் ஆக்குனதே நீயும் எங்கள மாதிரி பொதுநல சேவையில ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான். நீ ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க விரும்பி இருந்தா அது உன்னோட பருவ கோளாறா நினைச்சிருப்பேன். ஆனா சின்ன வயசுலயே வாழ்விழந்து கஷ்டப்படுற அபலைக்கு வாழ்வு கொடுக்கறதாம்பா தியாகம். சீதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் மனப்பூர்வமா விரும்புறேன். ஜான் அவ மகன்னா என்னோட பேரன். சி போட. என்ன சிஸ்டர் சீதாவா இல்லாம அசோகவனத்து சீதாவா உட்கார்ந்து இருக்கிற? ஏன் டாக்டர், உங்களுக்கு வாழ்க்கையில சீரியஸ்னஸே இல்லையா? எப்பவும் விளையாட்டு தானா? எனக்கு இருக்கோ இல்லையோ, நீ ஏன் எப்பவுமே சீரியஸாவே இருக்க? டாக்டர், நான் ஒரு தாய். ஜான் என் மகன். இந்த உண்மைதான் உங்களுக்கு தெரியும். என் பின்னால நிக்கிற சோக கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் லாரி டிரைவர் ஒருத்தரை காதலிச்சேன். என் பெண்மை பறி போற அளவுக்கு அவனை நம்பினேன். அவனும் என் மேல உயிரை வச்சிருக்கிறதா நடிச்சா. சிங்காரிச்சி மூக்கர்த்த கதையா கல்யாணம் தனிக்கு விட்டுட்டு ஓடி போனவன் திரும்பவே இல்ல. நான் 2 காரணங்களுக்காகத்தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். ஒண்ணு, என் பையனை வளர்த்து ஆளாக்கணும். 2வது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த படுபாவிய சந்திச்சு பழி வாங்கணும். இந்த நிலையில நீங்க என்கிட்ட காதல் கல்யாணங்கிறீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உங்க அம்மாவை நினைச்சு பாக்குறேன். எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புனிதவதி முன்னால மருமகளா நிக்கிறாருகத எனக்கு இருக்கா? நான் கேட்ட கேட்டுக்கு காதலும் கல்யாணமும் ஒரு கேடா டாக்டர்? பைத்தியமே, நான் எங்க அம்மா கிட்ட எதையும் ஒழிக்கிறது இல்ல, மறைக்கிறது இல்ல. நேத்து இங்க நடந்த சம்பவங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஜான் உன்னோட பையனா அவனை அவங்க தன்னோட பேரனுங்கிறாங்க.
கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்க அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். என் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சார் சார், என்ன கோபால்? பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ஆக்சிடென்டா. அடிபட்டவங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு வராங்க. பெரிய டாக்டர் உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னார் சார். ஐயோ, கட்டு தெரியல. என் பருவ போயிடுச்சு. டாக்டர் ராம், இது நீங்க பார்க்க வேண்டிய கேஸ். கொஞ்சம் கவனமா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ம்? உன் பேர் என்னப்பா? கண்ணையா. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ட்ரெயின் கவுண்டப்ப கண்ணுல ஜிம்முன்னு வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இருட்டாயிடுச்சு. சிஸ்டர்,